ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க அனுப்பின கமெண்ட்ஸ்க்கு தான் இன்றைக்கி நான் லாங் வீடியோஸ் போட்டிருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பட்டுவோட கழுத்தில் இருக்க பெல்ட் எடுத்து ராக்ஸிக்கு போடுங்க, பட்டு என்ன பண்ணுறான் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நம்மளும் லாங் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு அவன் கழுத்தில் இருக்க பெல்ட்டை கழட்டிட்டோம். அவன் வந்து மறுபடியும் நமக்கே போட்டு விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்தான். இல்லைடா, ராக்ஸியோட கழுத்தில் போடுவோமா அப்படின்னு கேட்ட உடனே அவனுடைய முகம் மாறிடுச்சு. இல்லைம்மா போடாதீங்கன்ற மாதிரி ராக்ஸி வந்து அவன் கிட்டவே விடலை. ராக்ஸி கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். நீ கிட்ட போகாத, நீ போனீன்னா உனக்கு போட்டு விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவை பிடிச்சிக்கிட்டான். ஏய், சும்மா போட்டு பார்க்கலாண்டா அப்படின்னு சொல்லி ராக்ஸியை கூப்பிட்டா அவளோட கழுத்தில் அந்த பெல்ட்டை நான் போட்டு விட்டுட்டேன். உடனே சோஃபா மேலே ஏறிக்கிட்டு பார்த்துட்டே இருந்தான். உண்மையாகவே போட்டாங்களா அப்படின்னு. ஆனால் பத்தாது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. நான் சும்மா விளையாட்டாக போட்டு விட்டேன்டான்னு அதை கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணான். அவனால் முடியல. இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருந்தான். உடனே கீழே குதிச்சுட்டு ராக்ஸியுமே வந்து அந்த பெல்ட்டை போட்டுக்கல. எதுக்காக அப்படின்னா அது பட்டு விட மாட்டான் அப்படின்றது ராக்ஸிக்கு தெரியும். அதனால் ராக்ஸியுமே வேண்டான்ற மாதிரி தான் பண்ணிகிட்டே இருந்தா. இன்னுமே பார்த்திங்கன்னா நிறைய வந்து கட் பண்ணிட்டேன் நான், ரொம்ப லென்த்தாக போட முடியாது அப்படிங்கிறதால. இவன் வந்து பார்த்திங்கன்னா ராக்ஸியை கீழே தள்ளி அவன் ஒரு வழி பண்ணிட்டான். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அந்த பெல்ட்டை அவன் கழட்டினான். அதை பார்த்து நானே வந்து என்ன, இவனுக்கு நம்மளோட பொருள் நம்ம தான் போட்டுக்கணும், நம்மக்கிட்ட தான் இருக்கணும், யாருக்கும் அம்மாவாக இருந்தால் கூட நான் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி அவங்க அம்மாக்கிட்டே வந்து அவன் சண்டை போட்டுட்டு இருந்தான். பார்க்கவே ரொம்ப, அது வந்து ராக்ஸிக்குமே வந்து நம்ம பிள்ளை தானே அப்படின்ற மாதிரி அவ்வளோ பொறுப்பாக இருந்தா. நிறைய விஷயங்களில் வந்து ராக்ஸி வந்து பட்டுக்கு விட்டு கொடுப்பா. பாருங்களேன், பெல்ட்டை அழகாக கழட்டிட்டான், சூப்பராக எடுத்துட்டான் பாருங்களேன். சரிடா எடுத்துட்டியா, உன்னுதாப்பா, அம்மா உனக்கு போட்டு விடுறேன் அப்படின்னோடனே சோஃபாவில் ஏறிட்டான். சரிடா போட்டு விட்டுடுறேன் அப்படின்னா மறுபடியும் நான் ராக்ஸிக்கு போட்டுருவேன்ட்டு என்கிட்ட அவன் கொடுக்கவே இல்லை. இல்லைடா, நான் உனக்கே போட்டு விடுறேன், நான் யாருக்கும் போட மாட்டேன், குடு அப்படின்னு சொன்னால் கூட அவன் கொடுக்கவே இல்லை. நானாக எடுத்து அவன் கழுத்தில் போட்டு விட்டேன். போட்டு விட்ட உடனே பெல்ட்டு எங்கே அப்படின்னு தேட ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப சிரிப்பாக இருந்தது, நாங்கள் சிரிச்சிட்டே இருந்தோம். வேறு என்ன பட்டுக்கு சொல்லி கொடுக்கலாம், ரொம்ப ஈஸியாக சொல்லுங்கள். பட்டுக்கு வந்து என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும், எப்படி டாஸ்க் கொடுக்கலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நான் அதை முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேங்க. முடியாத பட்சத்தில் நம்ம ட்ரை பண்ணுறதுன்றது பட்டுக்குமே அது சரியாக வராது இல்லையா. அதனால் ஈஸியாக டாஸ்க் சொல்லுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன பண்ண சொல்லலாம் பட்டு அப்படின்றத டாஸ்க் சொல்லலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.